எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். இந்த நாளிலும் பிலிப்பியர் 1 அதிகாரம் 27வது வசனத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இங்கே பவுலடிகள் கொடுத்த அறிவுரையை பாருங்கள். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினால் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நான் வந்தாலும் சரி, நான் வராமல் விட்டாலும் சரி, நான் தூர இடத்தில் இருக்கும் போதும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையிலே சேர்க்கப்பட்டு நாங்கள் வாழ்கிற வாழ்வானது சுவிசேஷத்திற்கு ஏற்ற பிரகாரமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருளின் சக்தி இருக்கு, வெளிச்சத்தின் ஒளியின் சக்தியும் இருக்கிறது. இருளுக்குரிய வாழ்வு வித்தியாசமானது, வெளிச்சத்துக்குரிய வாழ்வு வித்தியாசமானது. வெளிச்சத்துக்குரிய வாழ்வு இயேசுவை பற்றி உள்ளதாக இருக்க வேண்டும். இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதை பிரதிபலிக்கும் வண்ணமாகத்தான் நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் தேவன் எங்கள் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனையே எங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களை மரணத்தினின்று மீட்டு ரட்சித்தார். நித்திய அழிவிலிருந்து மீட்டு ரட்சித்தார். அதை நினைத்து, அந்த கிருபை இரக்கங்களை நினைத்து அதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் அனுதினமும் நடந்து கொள்ள வேண்டும் என்று திட்ட தெளிவாக இங்கு சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் எங்களுக்கு எதிராக வரலாம், எத்தனையோ ஏமாற்றங்கள் வரலாம். ஆனாலும் நீங்கள் அதை சகித்து இயேசுவை மாதிரியாக கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எத்தனையோ ஜனங்கள் அவரை எதிர்த்தார்கள். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தவானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியும் அவரை கூட இந்த உலகத்திலே ஜனங்கள் எதிர்த்தவர்களும் உண்டு. அவரையே எதிர்த்தவர்கள் எங்களை எதிர்க்க மாட்டார்களா? அதனால் நீங்கள் எப்பொழுதும் இயேசு எப்படி எங்களை வாழச் சொன்னாரோ அதே பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவின் நாமம் எங்களுக்கூடாக மகிமைப்படும். சாத்தானின் தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. தேவனுடைய சித்தத்தை செய்து வாழ விடாமல் தடுப்பதற்கு அவன் எத்தனையோ விதமான பாவ இச்சைகளை எங்கள் முன் கொண்டு வரலாம். அதற்குள் எங்களை விழுத்துவதற்கு பல தந்திர முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனாலும் நீங்கள் சிந்தனையிலே நிலைநிறுத்த வேண்டும் இயேசுவை. இயேசு எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்? அவருக்கு எத்தனையோ நெருக்கங்கள் வந்தன. பிசாசு அவரை கூட எதிர்த்தான். ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுத்தார். அதே போலத்தான் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை ஆணித்தரமாக பற்றி கொண்டு அனுதினமும் வெற்றி வாழ்வு வாழ உங்களால் முடியும். இங்கு பாருங்கள், தேவன் எங்களை மீட்டு ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஆதலால் அதற்கு பாத்திரவான்களாக எல்லா நாட்களிலும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உண்மை முத்தகமாக மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்வார்கள். உலக மக்கள் வாழ்கிற பிரகாரமாகவே நாங்களும் வாழ்ந்தால் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களும் எல்லா சுத்தங்களையும் செய்கிறார்கள், நாங்களும் அதே மாதிரி அவர்களைப் போலேயே வாழ்ந்து வந்தால் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவன் எனப்பட்டவன் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை மாதிரியாக தரித்தவன், கிறிஸ்துவின் சாயலை உடையவன். அவருக்கு பாத்திரவானாக வாழ்வதற்குரிய வழிமுறை பரிசுத்த வேதாகமத்தில் தரப்பட்டுள்ளது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். எல்லா இடத்திலும் தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாகத்தான் இந்த உலகத்தில் வாழும்படி எங்களையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். எங்கள் சுய
விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக வாழும்படி அவர் அழைக்கவில்லை. அவர் தம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும்படிதான் அழைத்தார். இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்ற பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். எஸ், அப்படி மாற்றும் போதுதான் தேவனுடைய நாமம் இந்த உலகத்திலே எங்களுக்கூடாக மகிமைப்படும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை கண்டு நிச்சயமாக இயேசுவின் வருகையின் போது அவரோடு நாங்கள் சேருவதை காண்பார்கள். ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக வருவார். அவர் வரும் நாள் ஒருவனுக்கும் தெரியாது. ஆனால் அவர் வருகையில் நாங்கள் வெட்கப்படாமல் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொன்னதின்படி விசுவாசத்தை விட்டு விலகாமல் விசுவாசத்துக்கு பாத்திரவான்களாக அனுதினமும் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் ஆராய்ந்து படிக்கணும். அதற்கூடாக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டிலே நாங்கள் அனுதினமும் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொன்ன சகல வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். இதற்கு பவுலடிகள் சாட்சியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய அப்போஸ்தலர்களும் இயேசுவின் நாமத்துக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்படி அவர் சொன்னபடி நாங்கள் வாழ்ந்து அவர் ஊழியத்தை செய்தால் நிச்சயம் தேவனுடைய வல்லமை எங்களுக்கூடாக வெளிப்படும். எங்களுடைய வார்த்தை நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது தேவனுடைய வல்லமை அதிசய அற்புத அடையாளங்கள் நிச்சயமாக எங்களுக்கூடாக வெளிப்படும். ஏனென்றால் தனிய வார்த்தையை மட்டும் இயேசு கொடுக்கும்படி வரவில்லை. அவர் வார்த்தையை கொடுத்தார், அதே நேரம் அதிசய அற்புத அடையாளங்களையும் செய்து காட்டினார். ஆதலால் தான் ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். மனம் திரும்பி எத்தனையோ பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து நடந்தார்கள். அதே போலத்தான் இப்பொழுதும் நாங்களும் நீங்களும் அவருக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்ந்து கொண்டுதான் மற்றவர்களுக்கும் அவருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் அதன்படி வாழாமல் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே சொல்லுகிறார், துன்மார்க்கனே, உன் வாயினால் என் வார்த்தையை சொல்வதற்கு நீ எம்மாத்திரம்? நீ கள்ளரோடும் வாழுகிறாய், விபச்சாரிகளோடும் வாழுகிறாய், எல்லா துஷ்ட செயல்களையும் செய்து கொண்டும் என்னுடைய வார்த்தையை நீ மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டாம் என்றுதான் வேத வார்த்தையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆதலால் என் சகோதர சகோதரிகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உண்மையும் உத்தமமாக மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்து நின்று கொண்டு அவர் சொன்னதின்படி அவர் வழியிலே நடவுங்கள். நானே வழி, சத்தியம், ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வர மாட்டான் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ள தேவன். நாங்கள் அவர் சொன்னதை எங்கள் வாழ்க்கையில் செய்தால் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை ஒரு குறைவற்றதாகத்தான் இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எஸ், ஒரு நன்மையும் குறைபடாமல் எல்லா சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் பெற்று உங்களால் இந்த உலகத்திலும் வாழ முடியும். ஏனென்றால் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லம் உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அவராலே எல்லாம் கூடும். ஆதலால் அவரை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை நங்கூரமாக பற்றி கொள்ளுங்கள். அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு அனுதினமும் அவருக்கு சாட்சியாக வாழுங்கள். நிச்சயமாக மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.